திக்கத்தி கோடு படிபுடை சூத தெரிபட பத்திக்கத்தி கோடு கடட கடரடி சேப்படைச்ச திக்கத்தி கோடு துறை திறத்தற்ற குற குற சத்திக்கத்தி கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பே. திக்கத்தி கோடு படிபுடை சூத தெரிபட பத்திக்கத்தி கோடு கடட கடரடி சேப்படைச்ச திக்கத்தி கோடு துறை திறத்தற்ற குற குற சத்திக்கத்தி கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பே. பதம் பிரித்தது. திக்க திக்கோடு படி புடை சூத தெரி பட பத்தி கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி கத்தி கோடு துறை திறத்து அற்ற குற குற சத்திக்கு அத்தி கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பே. திக்க திக்கோடு படை புடை சூத தெரிபட பத்தி கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி கத்தி கோடு துறை திறத்து அற்ற குற குற சத்திக்கு அத்தி கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பே. பதம் பிரித்தது. திக்க திக்கோடு படி புடை சூத தெரி பட பத்தி கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி கத்தி கோடு துறை திறத்து அற்ற குற குற சத்திக்கு அத்தி கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பே. திக்க திக்கோடு படை புடை சூத தெரிபட பத்தி கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி கத்தி கோடு துறை திறத்து அற்ற குற குற சத்திக்கு அத்தி கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பே. முருகா, என் பிறப்பை ஒழித்து விடு என்று குருநாதர் கெஞ்சுகிறார். நித்திய பாராயணமாக கொள்ள வேண்டிய கந்தர் அந்தாதி. ஒரு தரம் ஓத அடியார் முடிமேல் இருதாளை தருபவன் அல்லவா? ஆதலால் நீங்கள் தினமும் ஓதும் பொழுது நித்திய பாராயணமாக கொண்டால் உங்கள் பிறப்பு ஒழிந்து விடும். இனி பிறவா வரம் தந்து உங்களை ரட்சிப்பார். திக்க திக்கோடு படி புடை சூத தெரி பட பத்தி திக்க திகைக்கும்படி திக்கோடு திசைதொறும் படர்ந்த படி இப்பூமியில் புடை நீக்கி அருள்வாய். சூதம் மாமரமாகி நின்ற சூரனை தெரி விளங்கிய திக்க திக்கோடு படி புடை சூத தெரி பட பத்தி பட பத்தி 1000 மணாமுடிகளை உடைய ஆதிசேஷன். முதலடி திக்க திக்கோடு படி புடை சூத தெரிபட பத்தி பட பத்தி. இரண்டாவது அடியில் உள்ள பத்தி 1000 மணாமுடிகளை உடைய ஆதிசேஷன். தீ கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி படபத்தி 1000 மணாமுடிகளை உடைய ஆதிசேஷனது கத்து தலையில் இக்கோடு
கோடு என்றால் சங்குகள். இக்கோடு இச்சங்குகள் உகள, சங்கு ஊறும்படி ஆழ்ந்த, சங்கு ஊர்தல், ஊர்ந்து ஊர்ந்து செல்லும் சங்கு, உகள ஊறும்படி ஆழ்ந்த படக்கடல் பெருங்கடலில் தடி போன்ற சேப்படை சத்தி. மூன்றாவது அடியில் உள்ள தீ, இரண்டாவது அடியில் உள்ள சக்தி சேர்த்து கொள்ள வேண்டும். சேப்படை சக்தி, சேப்படை சிவந்த சிறந்த வேல்படையை உடையவனே. சேப்படை சக்தி சிவந்த வேல்படை, சிறந்த வேல்படை. தீ கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி. படபத்தி கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி. கத்தி கோடு துறை திறத்து அற்ற குற குற சத்திக்கு. கத்தி கதறி கதறுதல், கோடு மாறுபட்ட, துறை திறத்து பரசமய வழியில், அற்ற மறைந்து நிற்பவனே. குற குற சத்திக்கு, குறக்கொடியில் குறக்குடியில் குறக்குலத்தில் பிறந்த குற சத்திக்கு, வள்ளி நாயகிக்கு. கத்தி கோடு துறை திறத்து அற்ற குற குற சத்திக்கு. கதறி மாறுபட்ட பரசமய வழியில் மறைந்து நிற்பவனே. குறக்குலத்தில் பிறந்த வள்ளி நாயகிக்கு. அத்தி கோடு, அத்தி என்றால் யானை, கோடு என்றால் தந்தம். யானை தந்தத்தை பறித்து கொடு, பிடுங்கி கொடுத்த ஆதி முதல்வனே. சிறை ஐம்புலன்களால் கட்டுண்ட, பஞ்சேந்திரியங்களால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கும் பிறப்பு, சிறை பிறப்பு. இப்பிறப்பை ஐம்புலன்களால் கட்டுண்ட இப்பிறப்பை நீக்கிவிடு. புடை என்றால் புடைத்தல், நீங்கள் அனைவரும் அறிந்ததே புடைத்தல். குற்றத்தை நீக்கி நல்லதை கொள்ளுதல். முன்னாளில் முறம் என்ற ஒரு கருவியை, முறம் என்று சொலகு அப்படின்னு சொல்லுவா, அதை வச்சு புடைச்சு கல்லு மண்ணு அதுல என்னெல்லாம் குற்றம் உண்டோ அதையெல்லாம் நீக்கிவிட்டு நல்லதை மட்டும் கொள்ளுதல் புடைத்தல். புடைத்தல் இங்கு நீக்குதல் என்ற பொருளில் நீக்கி அருள்வாய். ஆதி சிறை பிறப்பை நீக்கி அருள் முருகா. என் பிறப்பை, பஞ்சேந்திரியங்களால் அவஸ்தைப்படும் என் பிறப்பை, இந்த ஜனன மரண பரியந்தம் நான் அவஸ்தைப்படும் என் பிறப்பை ஒழித்து விடு. என் பிறப்பிலிருந்து என்னை ஒழித்து என்னை நின் திருவடியில் சேர்த்துக்கொள் என்று இறைஞ்சுகிறார். ஆழ்ந்த கடலில் மாமரமாய் நின்ற சூரனை கொன்றவனே. மாறுபட்ட பரசமய வழிக்கு எட்டாமல் மறைந்து நிற்பவனே. வள்ளி நாயகிக்கு யானையின் கொம்பை பறித்து குற்றுதற்கு கொடுத்த முதல்வனே. பறந்துபட்ட பூமியில் புலன்களால் ஐம்புலன்களால் கட்டுண்டு கிடக்கும் என் பிறப்பை ஒழித்து விடு என்று கூறுகிறார். வள்ளி அம்மைக்கு திணையை குத்தி கொடுக்க, திணை என்னும் தானியத்தை குத்தி கொடுப்பதற்கு எம்பெருமான் யானையின் தந்தத்தை பறித்து கொடுத்தாராம். அதை உலக்கையாக கொண்டு வள்ளியம்மை திணைப்புலத்தில் திணை என்னும் தானியத்தை குத்தி உரலில் போட்டு குத்தி எடுத்தாளாம். இதை நம் குருநாதர் திருப்புகழ்
793 கௌமாரம் திரு இடைக்கழி என்ற திருப்புகழில் கூறுகிறார். கரட களிற்று மறுப்பு உலக்கையினில் கொழித்த மணிக்கழை தரள திணை திணையில் கூறுவாள் என்று கூறுகிறார். க்கும்படி திக்கோடு திசைதோறும் படர்ந்த படிபுடை சூத தெரிபட பூமியின் கண் நீக்கி அருள் சூதம் மாமரமாய் நின்ற சூரனை விளங்கிய 1000 பணா மகுடத்தை உடைய ஆதிசேடனது தலையிலே இந்த சங்குகள் ஊறும்படி ஆழ்ந்த பெரிய சமுத்திரத்தின் கண்ணே தடி ஒன்ற சிவந்த வேல்படையை உடையவனே, மாறுபட்ட பர சமய வழியில் மறைந்து நிற்பவனே, குரசாதியில் பிறந்த வள்ளி நாயகிக்கு ஆனை கொம்பை பறித்து கொடுத்த முதல்வனே, பஞ்சேந்திரியங்களால் கட்டுண்டிருக்கிற எனது ஜனனத்தை எனது பிறப்பை நீ புடை நீக்கி அருள்வாய் என்று வேண்டுகிறார். சமுத்திரத்தின் கண் மாமர உருக்கொண்டு நின்ற சூரனை வென்ற வேலாயுதனே, மாறுபாடு உடைய பர சமய வழிக்கு எட்டாதவனே, வள்ளி அம்மைக்கு யானை கோட்டை பிடுங்கி விளையாட கொடுத்த முதல்வனே, திணையை குற்றுவதற்காக கொடுத்த முதல்வனே, பூமியின் கண் என் பிறப்பை ஒழித்து விடு. பூமியின் கண் எனது பிறப்பை ஒழித்து என்னை நின் திருவடி கீழ் இணைத்துக்கொள் என்று வேண்டும் கந்தர் அந்தாதி. நிச்சயமாய் நம் பிறப்பை ஒழித்து விடும் நித்திய பாராயணமாக கொண்டான். திக்க திக்கோடு படிபுடை சூத தெரிபட பத்தி கத்து இக்கோடு உங்கள தடக்கடல் தடி சேப்படை சத்தி கத்தி கோடு துறை திறத்து அற்ற புறச்சத்திக்கு அத்திக்கோடு பறித்து கொடு ஆதி சிறை பிறப்பே. ஆதி சிறை பிறப்பே பறித்து கொடுத்த ஆதியாய் முதல்வனாய் நின்ற முருகனே, என் சிறையாகிய பிறப்பாகிய விலங்கு தலை பூட்டிய என் பிறப்பை நீ ஒழித்து விடு என்கிறார். யானை மறுப்பு. முருகப்பெருமான் யானை தந்தத்தை ஒடித்து கொடுத்தது. யானையின் தந்தத்தை உலக்கையாக கொள்ளுதல். புறச்சத்திக்கு அத்திக்கோடு பறித்து கொடு ஆதி என்கிறார். யானை வெண் மறுப்புலக்கை என்கிறது சீவக சிந்தாமணி. கலித்தொகையோ களிற்று கொடு உலக்கையாக என்கிறது. யானை கோட்டால் வெதில் நெல் உருவா என்கிறது. மகளிர் குருவரே வான் கோட்டால் என்கிறது சிலப்பதிகாரம். வேழத்து பனை மறுப்பு உலக்கை என்கிறது பெரும் கதை. கலிங்கத்து பரணியோ கொல் யானை தந்த உலக்கை இதனை ஓச்சி என்று நம் பழைய இலக்கியங்களில் மிகவாக களிற்றுக்கோடு யானையின் தந்தத்தை உலக்கையாக கொண்டு உள்ளனர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. திணையில் கூறுவாள். திணை போல குற்றி விளையாடுபவள் நம் வள்ளியம்மை. திணையே யானை கோடு கொண்டு திணையை குற்றி விளையாடுபவள். விளையாடினவளுக்கு நம் பிறப்பை ஒழித்து விடுவது மிகவும் எளிதல்லவே. எளிது. நாமும் நித்திய பாராயணமாக இக்கந்தர் அந்தாதியை கொண்டால் நம் பிறப்பும் பவ சாகரம் நிச்சயமாக ஒழிந்து விடும். மீண்டும் ஒரு முறை. திக்க
படிபுடை சூத தெரிபட பத்தி கத்து இக்கோடு உகள தடக்கடல் தடி சேப்படை சத்தி கத்தி கோடு துறை திறத்து அற்ற புறச்சத்திக்கு அத்திக்கோடு பருத்து கொடு ஆதி திரை பிறப்பே சிறை பிறப்பே என் சிறையாகிய பிறப்பை நீக்கிவிடு என்று இறைவனிடம் வேண்டும் இக்கந்தர் அந்தாதி. வெற்றிவேல் முருகனு அரகரோகர முருகாசனம். சுந்தரி அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கூற்றிருக்கை ஓடும் ஆகிய தாரக பிரமத்து ஒருவரை தோற்றத்து இருவர் வைதி ஒன்றாய் ஒன்றி இருவரில் தோன்றி மூவாதாயினை இருபிறப்பாளரின் ஒருவன் ஆயினை ஓரா செய்கையின் இருமையின் முன்னாள் நான்முகன் குடுமி இணைப்பில் பெயர்த்து மூவரும் போன்று இருந்தால் வேண்ட ஒரு சிறை விழுத்தனை ஒரு நொடி அதனில் இரு சிறை மயிலில் முன்னீர் உடுத்த நானிலம் உண்ட நீவலம் செய்தனை நால்வகை மறுப்பின் நம்மன திருச்செவி ஒருகை பொறுப்பங்களை கேட்டனை ஒரு வகை வடிவில் இருவகை ஆகிய மும்மதன் கணக்கு முன்னோனாகி நால்வகை முகத்தோர் ஐந்தனை